ஹலோ வியூவர்ஸ். இந்திய அணியிலிருந்து இப்போதைக்கு கேப்டன் பொறுப்பில் இருந்தாலும் அதாவது இப்போ நடக்கக்கூடிய T20யாக இருக்கட்டும், அடுத்தது வரக்கூடிய ஒன் டேவாக இருக்கட்டும், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விலகி இருக்காரு. டெஸ்ட்டில் மட்டுமே அவர் கேப்டனாக இருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரசிகர்கள் ரொம்பவே கவலையில் இருந்தாங்க. அட என்னடா இது இப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவை தூக்கிட்டாங்களா, இல்லை இவராக விலகி இருக்காரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை நீக்கியிருக்காங்க. அதாவது கேப்டன் பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஏன் நடந்தது, ஏன் நீக்கினாங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்க தான். ஆனால் ரொம்ப காலமாக சொல்லப்பட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இளம் வீரர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு எப்போவுமே இந்திய அணியில் கிடைக்கும். அதாவது ஒரு 22 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் வந்து நல்லா நிலையாக வச்சுருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்களா ஒரு 35 வயசு வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியிலே வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான். ஒரு 10 வருஷத்தை தாண்டி நிலைச்சு ஒரு அணியில் நிற்கிறாங்க அப்படின்னா அது வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா ஒரு 2 3 பேர் சொல்லலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், அண்ட் தென் நம்ம தலை தோனி, எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ இவங்களுக்கும் வந்து சீனியர் ஆகிட்ட பிறகு எப்படி தோனியை வந்து ஒதுக்கிட்டு அதே போட்டியில் தோனி களத்தில் இருக்கும்போதே கேப்டன் பொறுப்பை தூக்கி விராட் கோலிக்கு கொடுத்து ஒரு அவமரியாதை, அது அவமரியாதைன்னு சொல்ல முடியாது, பட் எம்எஸ் தோனிக்கோட ரசிகர்களுக்கு அது அவமரியாதை தான் பார்க்க போகிறோம். எங்கள் தலை தோனி எங்கள் டீமில் இருக்கார், ஆனால் அவரை வந்து கீப்பரில் போட்டுட்டு நீங்கள் கேப்டன் பொறுப்பை தூக்கி சின்ன பையனாக இருக்கக்கூடிய விராட் கோலி கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தோணியிருக்கும். ஸோ அதே போல தான் விராட் கோலி ரசிகர்களுக்கும் அதுக்கப்புறம் தோணியிருக்கும். விராட் கோலி விலகின பிறகு விராட் கோலியை டீம்லேயே வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மாவுக்கு தூக்கி கொடுத்தாங்க. இப்போ அதே நிலைமை தான் ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படலை அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியா டீம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு T20 தொடர் நடந்தது. அதுலேயும் வந்து பெருசாக ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி கலந்துக்கல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உலகக்கோப்பைக்கு பிறகு நடந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூட டூர் போயிட்டு இருக்கு. அதில் T20 ஒன் டே அண்ட் டெஸ்ட் இருக்குது. இதில் T20 ஒன் டேயில் விராட் கோலி ரோஹித் சர்மா 2 பேரும் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருந்தது. ஸோ அந்த ஒயிட் பால் மேட்சாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் மட்டும் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இனிமேல் T20 போட்டியில் விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்க மாட்டாங்களா? இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டு தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் விளையாண்டாலும் அடுத்த உலகக்கோப்பையில் அவங்க ஃபிட்னஸாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஒரு வேளை அவங்க ஃபிட்னஸாக இல்லைனா இத்தனை நாள் நம்ம அவங்கள வளர்த்தது எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதனால் இளம் வீரர்களை வளர்க்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா BCCI வந்து செயல்படுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து இந்தியாவோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் T20 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா T20யோட நிரந்தர கேப்டன் யார் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தான் சொல்லுவாங்க. பட் ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ காயம் காரணமாக விலகியதுனால சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக செயல்படுறாரு. பட் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட்டாலும் அவர் வந்து ஹர்திக் பாண்டியா இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் டே அப்படிங்கிறப்ப KL ராகுலுக்கும் இப்போதைக்கு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, IPL ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த IPL மூலமாக தான் இன்றைக்கி இந்திய அணியில் முக்கியமான வீரர்கள் ருத்ராஜ் கைக்வாடாக இருக்கட்டும், சுபம் கில்லாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இந்த IPL பொறுத்த வரைக்கும் ஒரு தலையாயின சிறந்த அணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CSK சொல்லுவாங்க. அதில் MS தோனி பல காலமாக கேப்டனாக இருக்கார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை கோப்பையை வாங்கினா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி தான். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் ரொம்ப நாளாக கேப்டனாக இருக்கார் சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு. ஸோ ஆனால் அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிறப்பாக செயல்படலை அப்படின்னா அன்றைக்கி யார் ட்ரெண்டாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கேப்டனாக போட்டுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மும்பை அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்ட ஹர்திக் பாண்டியாவிற்கு அந்த அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா இதுவரை எந்த வாழ்த்தும் கூறாதது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு இதை கடுப்பேற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். IPL தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக 10 ஆண்டுகள் வழிநடத்தி 5 கோப்பைகளை வென்று கொடுத்தவர் ரோஹித் சர்மா. மும்பை இந்தியன்ஸ் அணியின் வளர்ச்சிக்கு பின் ரோஹித் சர்மாவின் பங்கு அளவிட முடியாதது என்றே சொல்லலாம். அதே போல ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் பலரும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆதரவாக இருந்து வந்தனர். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்திய அணியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா தூக்கின பிறகு கூட ஆஸ்திரேலியா பிளேயர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஆஸ்திரேலியா டீம்லேருந்து அவங்க வேறு
ரிட்டயர் ஆயிட்டாங்க அப்படின்னா கூட வந்து ஐபிஎல்ல விளையாடுவாங்க. ஹைடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரிட்டயர் ஆயிட்டாரு. இதுக்கு மேல விளையாட மாட்டார் அப்படிங்கிறப்ப வந்து ஐபிஎல்ல விளையாடினாரு. இன்னைக்கு வரைக்கும் தோனி வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச்ல ரிட்டயர் ஆயிட்டாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல் விளையாண்டுட்டு தான் இருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது, இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது. பட் அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது இது கடைசீட்டில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படிங்கிறப்ப அதிக ரசிகர்களால் ரசிக்கக்கூடிய போட்டி, ரசிகர்களுக்காக ஒரு போட்டி அப்படின்னா அது ஐபிஎல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போட்டியிலையும் அவங்கள தூக்கிட்டாங்க மீன்ஸ் அதாவது கேப்டன்லேருந்து விலக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென ரோஹித் சர்மா கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. ரோஹித் சர்மாவிற்கு 36 வயதாகும் பட்சத்தில் ஸோ எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு மும்பை அணி நிர்வாகம் கேப்டனை மாற்றும் முடிவை எடுத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் தோனிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகுது. பட் அவங்களாம் எந்த எதிர்காலமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தோனி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு கம்பேக் கொடுத்த போதே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று ரசிகர்களிடையே எதிர்பார்க்கப்பட்டது. ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து அங்கேருந்து வந்தார். பட் வந்த உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போதே நிறைய சர்ச்சை போயிருந்தது. அதாவது ஏழை நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கோடி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்ன மாதிரியும், நான் அங்கே வரணும் அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட மீம்ஸில் போயிட்டு இருந்தது. உங்களை அங்கேருந்து இங்கே இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு வரணும்னா இங்கே எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டப்போ 15 கோடி அப்படிங்கிற 15 கோடி இல்லை, பின்னாடி ஒரு சி அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய பேருக்கு புரியல, அது ஒன்றும் கிடையாது, அந்த சிங்கிறது கேப்டன் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ விரைவாக இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வரலனா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மாவே கேப்டனாக இருந்திருக்கலாம். அவர் விலகலைனா பும்ராவை கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. பட் பும்ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இதனால் விரக்திட்ட இந்த ரோஹித் சர்மா ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமில் மும்பை அணியை பின்தொடர்வதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் இன்னொரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டதில் இருந்து ரோஹித் சர்மா அவருக்கு எந்த வாழ்த்தும் இதுவரை கூறவில்லை. கிட்டத்தட்ட அறிவிப்பு வெளியாகி 18 மணி நேரத்திற்கு மேலாகியும் ரோஹித் சர்மா சமூக வலைதளங்களில் கூட எந்த பதிவையும் இடவில்லை. இதனால் கேப்டன்சி நீக்கம் பற்றி ரோஹித் சர்மாவுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. அதேபோல் ஐபிஎல் தொடர் நெருங்கும் போது கேப்டன்சி மாற்றம் பற்றிய அறிவிப்பை வெளியிடாமல் இப்போதே மும்பை அணி அறிவித்தது ஏன் என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஒரு சர்ச்சையாகவும் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பை அணி எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்திய அணி அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ரசிகர்களுக்காக விளையாட முடியாது. இந்திய அணி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்காக விளையாடணும். ஐபிஎல் அப்படிங்கிறப்ப தான் ரசிகர்களுக்காக நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் அதுவும் நம்ம சொல்லலாம். பட் இந்தியாவில் இருக்க ஒரு மும்பை இந்தியன்ஸ் அவங்கவுங்க ரசிகர்களுக்காக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து அதுலேயும் வந்து சப்போர்ட் பண்ணல, வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்காமல் தோனியை போல் விராட் கோலியை போல் நம்ம வந்து டீமில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் அவங்க ஒதுக்கலை அப்படின்னாலும் ரோஹித் சர்மாவை டீம்லேருந்து ஒதுக்கலைனாலும் கேப்டன்சிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிருக்காங்க. இதனுடைய விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? இல்லை அவங்க எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.